நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன தோக்கடிக்க பாக்குறாங்க. ரெண்டு பேரையும் என்னோட வழிக்கு நான் கொண்டு வருவேன். நான் சுபத்ரா செனாயா இருக்கிறப்போ நான் எடுக்கிற முடிவு மட்டும்தான் நடக்கும். இந்து, வந்துட்டீங்களா? குளிச்சுட்டு வாங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். வேண்டாம் இந்து, நீ இங்கே இரு. ஏங்க என்னை இப்படி பாக்குறீங்க? சும்மாதான் இந்து, நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, பாசத்தை விட வேதனையும் நிராசையும் தான் நான் உனக்கு அதிகமா கொடுத்துருக்கேன்னு. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லம்மா, இனி வர ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை வேதனைப்படுத்த மாட்டேன், உன்னை நிராசப்படுத்த மாட்டேன். என் மனசுக்குள்ள இருக்க எல்லா காதலும் உனக்காக மட்டும்தான். நான் உன் கூட இருக்கணும்னு நீ எப்பயுமே ஆசைப்பட்டதே இல்லையா? அது எல்லா பொண்டாட்டிங்களும் ஆசைப்படுறது தானே. அப்படிதான் நடக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படின்னா இன்னையில இருந்து அது நடக்கும். நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். ஏங்க, ஏன் நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பாசமாவும் அக்கறையாவும் இதுக்கு முன்னாடி நீங்க பேசினது இல்லையே. இந்து, பாசம் நம்ம மனசுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம கூட இருக்கவங்க கிட்ட காட்டாம இருந்துட்டோம்னா அதனால என்ன பிரயோஜனம்? அதுக்கான அர்த்தம் நான் செத்து போயிடுவேன் தானே? இந்து, உங்களோட இந்த டயலாக கேட்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. பொண்டாட்டி செத்து போயிடுவான்னு உங்க ஜாதகத்துல இருக்கா என்ன? பின்ன எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா? நான் ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன். எதுக்கு டென்ஷன்? அது இப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல, அந்த டென்ஷன்ல தான். இந்த வியாதினால நான் ஒன்னும் செத்து போக மாட்டேன். இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும் இந்தோ, அட்லீஸ்ட் என்னுடைய நிம்மதிக்காக. பார்வதி அம்மாவும் சொன்னாங்க என்ன ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிக்கணும்னு. இப்ப நீங்களும் சொல்றீங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்து, வியாதி என்னதான் பெருசா இருந்தாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கணும் இல்லையா? அதுக்காக தான் வேற டாக்டரை பார்க்கணும்னு சொன்னேன். உன்னுடைய வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஆள் தானே நானு. நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்கணுங்கிறதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பமும். என்னங்க, நான் உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வி? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையாவது லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்ப எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு? அன்னைக்கும் இதே பதில தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இந்து, அது சில பேர் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி கேட்டேன்.
என்ன ரகு, ரொம்ப அர்ஜென்ட்டா வர சொன்ன? இந்தோட ட்ரீட்மெண்ட் என்னாச்சு? இந்துவை வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் வரோம். அது ரொம்ப லேட் ஆகுற மாதிரில தோணுது. இந்து உங்க வீட்டில் தானே இருக்கா? அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. இதுக்காக தான் நீங்கள் எங்களை வர சொன்னீங்களா? இல்லை, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. 25,000 இருக்கு. இது எதுக்கு? அது இந்துவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணேன். அப்புறம் நான் இந்த பணத்தை கொடுத்த விஷயம் இந்துக்கு தெரிய வேண்டாம். அவ அதை வாங்கிக்க மாட்டா. அதனால தான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்தேன். உனக்கு இந்துவோட ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஏதாவது தெரியுமா என்ன? அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இருந்தாலும் பணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுல்ல. ரகு, இந்துவுக்கு கொடுக்க போகிறது ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட் இல்லை, அது ஒரு மேஜர் சர்ஜரி. லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது கல்லீரலை மாற்றி வைக்கிறதுக்கான சர்ஜரி. இந்துக்கு கல்லீரலை மாற்றி வைக்கணுமா? அதுக்கு நிறைய பணம் வேணுமே. கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் செலவாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் இந்துவை காப்பாற்ற முடியும். நீ அதை நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம் ரகு. அந்த சர்ஜரி பண்றதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டேலண்டான சர்ஜனையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இந்து அங்க கூட்டிட்டு போனா மட்டும் போதும். இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்துக்கு ஒத்து போகிற ஒரு ஆளோட லிவர். அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனையே. இந்துவுக்கு ஒத்து போகிற ஒரு டோனர் கிடைச்சாங்கன்னா சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ணிடலாம். இந்துவோட உயிருக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுமான்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த பெரிய தொகைக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சின்னதுதான். இவ்வளோ செலவு பண்ணுமான்னு நீங்க இந்து விஷயத்துல கவனக்குறைவா மட்டும் இருக்காதீங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்னோட வீட்டை வித்தாவது நீங்க இந்துக்காக செலவு பண்ற எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன். ஏ ரகு, நீ இந்த அளவுக்கு இந்து மேல பாசம் வச்சிருக்கியா என்ன? ஏ ரகு, நீயே இந்துக்காக இதெல்லாம் பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ கஷ்டப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேன். அவ ஃபேமிலி நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அவளுக்கு நல்ல ட்ரெஸ் கிடைக்காது. நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம பசியோடு இருந்து அவ ஃபேமிலியை காப்பாத்திருக்கா. ஆனா அவளுக்கு கிடைச்ச சம்பளம் வார்த்தைகளும் அடியும் தான். அன்னையில இருந்து நான் இதான் ஆசைப்படுறேன். இந்து உயரணும், அவ வாழ்க்கையில நல்லா இருக்கணும். அவ முகத்துல இருந்து அந்த சிரிப்பு எப்பவும் போக கூடாது. நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த சின்ன அமௌண்ட் கொடுத்து உங்களை அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ரகு, நீ அந்த பணத்தை என்கிட்ட கொடு. அட கொடுப்பா. இது சின்ன அமௌண்ட்னு யார் சொன்னது? இந்த தொகை ஒரு பெரிய பாசம். இந்த பாசம்தான் இந்துவோட உயிரை காப்பாத்தும். நீ தைரியமா இரு ரகு. இந்துக்கு எதுவும் ஆகாத. வரட்டுமா ரகு?
என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் கவலையா இருக்கீங்க? அது அம்மாடி, இந்துவை காணோம்மா. காணாம போயிட்டாளா? இந்து எங்க போனா? அவளை தனியா வெளியே விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. மது, நீயும் பார்க்கலையா? அது அவளோட வியாதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்பவுமே இந்து கூட தான் இருந்தேன். இதுக்கு நடுவுல எப்ப அவ வெளியே போனான்னு தெரியல. போனையும் கொண்டு போகல. இந்து தனியா போயிருக்காளா இல்ல அருண் கூட போயிருக்காளா? அருண் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்துவையும் காணோம். இங்க பாரு ஆனந்தா, அவளை கொஞ்சம் தேடி பாரு. அண்ணனுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் போகல. ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவளுக்கே உடம்பு சரியில்லை. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவ தனியா போனா? நாங்க இந்துவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் தான் வந்தோம். டாக்டரோட அப்பாயின்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு. இந்த நேரத்துல இவ எங்க போயிட்டா? அவ தனியா போனதை விட பெரிய பிரச்சனையே, போற வழியில அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா? கடவுளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாம அவ திரும்பி வந்துடணும். ஆனந்தா, நீ அருணுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு. ஃபோன் போலன்னா மெசேஜ்லயாவது சொல்லு. ஹலோ ஆனந்தா, நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்துவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, நான் அங்க வந்துடுறேன். நான் கூட இருந்தேன்னா கண்டிப்பா அவ ஏதாவது கேட்பா. அது வேண்டான்னு தான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். டேய், அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இந்து இங்கே இல்லை. தனியாக போயிட்டான்னு தான் சொல்கிறாங்க. எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவள் ஃபோனும் எடுத்துகிட்டு போகலை. டேய், அவள் அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோன் எடுக்காமல் போயிருப்பா. நான் அங்கே போய் பார்க்குறேன். பார்த்துட்டு கால் பண்ணுறேன். சரிடா. உடம்பு சரியில்லாத நேரத்துல இவன் ஏன் தனியா போயிருக்கா? எங்கேயாவது போகணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு போயிருப்பனே. அருண் கிருஷ்ணர் கோயில போய் பார்க்க போறதா சொன்னான். ஆனந்தா, நீயும் போய் அங்க பாரு. அவளோட வியாதியை பத்தி அவளுக்கு தெரியாதுல்ல, நமக்கு தானே தெரியும். வழியில என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அது யாருக்கு தெரியும்? நான் உடனே போய் பார்க்குறேன் சித்தி. பார்வதி, அவன் நிச்சயம் கோயிலுக்கு தான் போயிருப்பா. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. அப்படியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா. இப்படி சொல்லாம போனது இதுதான் முதல் தடவை. கிருஷ்ணா, கடவுளே. நீ எதுக்கு தனியா வந்த? ஏதாவது சொல்லணும்னா நான் அந்த அம்பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பேன்ல. நீங்க அங்க வந்தா சரியா இருக்காது. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். அது சரிம்மா, உன்னோட வியாதி எப்படி இருக்கு? எனக்கு என்ன வியாதி? எனக்கு எந்த வியாதியும் இல்ல. அது இல்ல, நீ மயங்கி விழுந்ததா கேள்விப்பட்டேன், அதனாலதான் கேட்டேன். இந்தமா நீ கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அவங்க வீட்டில் சொன்ன மாதிரி நல்ல டாக்டரா பார்க்கலாம். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நான் வேணா உன் கூட வரேன். என் விஷயத்துல எதுக்காக திடீர்னு இவ்ளோ பாசம் காட்டுறீங்க? இல்ல, அது வந்துமா, நான் செத்து போகாம இருக்கிறதுக்கா? இல்ல, நான் செத்து போயிட்டா அம்பாட்டிக்காரங்க பிரதிபலனா பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்களா? இந்துமா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நீங்களும் சித்தியும் சேர்ந்து என்ன பலியாடாக்கி அம்பாட்டிக்காரங்களுக்கு வித்துட்டீங்கல்ல? என்ன வித்துட்டோமா? நீ இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசிட்டு இருக்காத. அப்பா, நான் உங்களை ஒண்ணு முத தடவையா பார்க்கலையே. சித்தி பணத்துக்காக அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. என்ன பெத்த அப்பா இல்லைனாலும் என்ன உங்க மகள வளர்த்த மனுஷன் தானே நீங்க. நான் உங்களை அப்பான்னு மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன். நான் கூப்பிடுறதுல இருக்க பாசம் கூட உங்களுக்கு புரியலல்ல.
அம்மா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இன்னமும் உங்களுக்கு புரியலையாப்பா? என் வீட்டுக்காரோட ஜாதக தோஷம் போறதுக்கு அம்பாட்டிக்காரங்க ஒரு பொண்ணு தேடும் போது தானே அவருக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. அவரோட ஜாதக தோஷப்படி 6 மாசத்துல நான் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க. இந்துமா 6 மாசத்துக்குள்ள நான் செத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அம்பாட்டிக்காரங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். அதுக்கு நீங்களும் சித்தியை கூட்டு சேர்ந்ததுனால தானே இந்த கல்யாணம் நடந்துச்சு. அம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. வேற எப்படி நான் சொல்றது? இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்காக என்கிட்ட என்னெல்லாம் போய் சொன்னீங்க. அவர் என்ன பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க வராருன்னு என்கிட்ட எல்லாரும் போய் சொன்னீங்கல்ல. இங்க பாருமா, நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தவே இல்லை. இந்த இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இவ்வளவு சூழ்ச்சி இருக்குன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் பண்ணுவேனா? நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுமா. எல்லாருக்கும் தேவைப்பட்டது ஒரு பலியாடு மட்டும்தான். அது நான்றதுனால அவங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணாங்க. இப்போ மத்தவங்களோட உண்மையான முகம் என்னன்னு தெரியாம, மத்தவங்களோட உண்மையான பாசம் என்னன்னு தெரியாம ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருக்க. எனக்கு நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுப்பா. இங்க பாருமா, நான் இப்ப எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். இப்ப நீங்க பண்ண தப்பு ஒத்துக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒரு கல்யாணத்துக்காக என்னோட உயிர் போகாம தடுக்கிறதுக்கு உங்களால முடியுமா என்ன? என் வாழ்க்கையும் உயிரும் என் வீட்டுக்காரோட ஜாதக விதிப்படி இப்ப கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. பணத்து மேல இருந்த ஆசைக்காக நீங்களும் சித்தி ஒன்னா சேர்ந்து அதுல கூட்டா இருந்திருக்கீங்க. இதை நான் மன்னிக்கவே மாட்டேன்ப்பா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அது வந்து நான் நீ இந்த வீட்டுக்கு வந்தது ஒரு மருமகளா இல்ல, ஒரு பலியாடா. இந்து நீ அழுகாத. நான் கூட இருக்கேன்ல. நான் இருக்கேன். உன்னை நான் தனியா விட மாட்டேன் எப்பவுமே. எவ்வளவு சாமர்த்தியமா என் வீட்டுக்காரனை ஏமாத்திருக்காரு. ஜோசியரே. என்ன சுகுமாரா, இன்னைக்கு சரக்கு அடிக்க உனக்கு யாரும் கிடைக்கலையா? அது இல்ல ஜோசியரே, உங்ககிட்ட இருந்து நான் இவ்வளவு பெரிய சதியை எதிர்பார்க்கல. நீ சொல்றது எனக்கு புரியலையே. நீங்களும் அம்பாட்டுக்காரங்களும் அருணோட ஜாதக தோஷத்தை மாத்துறதுக்கு என் மகளை பலியாக்கிட்டீங்கல்ல. ஓஹோ, அதுதான் உனக்கு பிரச்சனையா? ஜாதக தோஷம் எல்லா மனுஷங்களுக்கும் வரும்ல, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? உங்களுக்கு என் பொண்ணோட உயிர் அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சுல்ல. உங்க பொண்ணா? சுகுமாரா, இந்துலேக்கா எப்ப உன் பொண்ணா மாறினா? இந்த மகன்ற பாசம் எதுவுமே அன்னைக்கு அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நான் பார்க்கலையேடா. ஜோசியரே, இந்து எனக்கு பிறக்காததுனால அவ என் மக இல்லைன்னு ஆயிடாது. என்னோட பொண்ணா நினைச்சுதான் நான் அவளை வளர்த்தேன். இன்னைக்கு என் பொண்ணு அருணோட ஜாதக தோஷத்தினால செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நோயாளி. தெரியுமா உங்களுக்கு? சுகுமாரா, இந்து செத்து போயிட்டு இருக்கிற ஒரு நோயாளின்னா இப்படி ரோட்ல பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அவளுக்கு நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்த பாரு. அம்பாட்டுக்காரங்க கிட்ட அதை நீ எதிர்பார்க்க தேவையே இல்லை. அவங்க என்ன உனக்கு புரிஞ்சதால என்கிட்ட நீ அதை விளக்கமா கேட்க வந்திருக்கியா? ஜோசியரே, நீங்க யாருக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் நடந்திருக்கு. அது எனக்கு தெரியும். அதனால இந்து செத்துருவான்னு தானே நீ பயப்படுற? நான் பயப்படுற மாதிரி தானே இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்துவை அம்பாட்டு வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது. அவ எங்கேயாவது போய் நல்லா வாழ்ந்திருப்பா. அவ எப்படி வேணா வாழறதுக்கு நீயும் உன் பொண்டாட்டியும் அனுமதி கொடுத்தீங்களாடா? நீயும் உன் பொண்டாட்டியும் அவளை பால் கறக்கிற வேலைக்காரியால வச்சிருந்தீங்க. அவளோட வேதனையை நீங்க யாரும் புரிஞ்சுக்கவே இல்லை. ஜோசியரே, நீங்க பண்ண தப்புக்கு நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. உன்னுடைய நியாயத்தை எங்கிட்டயும் நீ சொல்லாத.
அம்பாட்டி மாதிரி ஒரு பெரிய குடும்பம் கல்யாணத்தை பேச வந்தப்போ அவங்கள பத்தி விசாரிக்காம எதுக்குப்பா நீ உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ண? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் இந்து எங்க போய் நாசமானாலும் பரவாயில்ல, பணம் மட்டும் தானே தேவையா இருந்தது. நீங்க அவளை கல்ஃபுக்கு அனுப்பணும்னு நினைச்சதும் அவ சம்பாதிச்சு கொடுக்கணுங்கிறதுக்கு தானே. அவ அன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் தேவையில்லாதவங்க கையில அவ மாட்டி நாசமாயிருந்தா என்னடா பண்ணிருப்ப? புருஷன் ஜாதக தோஷத்தினால அவ சாகிறத விட சோகமான விஷயம் என்ன தெரியுமா? மானம் போய் உன்னோட வாழறது மட்டும்தான். இல்ல ஜோசியர், அன்னைக்கு அவளுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்காம அவளை கல்ஃபுக்கு நீ அனுப்பி இருந்தா அப்படித்தானே நடந்திருக்கும். ஜோசியர், அன்னைக்கு நான் பண்ண தப்பெல்லாம் பணத்து மேல இருந்த மோகத்தினால எனக்கு தெரியல. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா இன்னைக்கு பொண்ணு இந்துமா தீர்க்க முடியாத ஒரு நோயோட பிடியில மாட்டிக்கிட்டு அவ உயிரோட போராடிக்கிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அதை என்னால தாங்கிக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை ஏமாத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஏமாத்திட்டோம். உங்க வாக்குப்படி நடந்தா என் பொண்ணு என்னை விட்டு நிரந்தரமா போயிடுவா. சுகுமாரா, நான் யாரையும் ஏமாத்தவே இல்லை. ஆனா நான் சொன்ன வாக்குகளும் தப்பானதே கிடையாது. யாருக்காவது நான் செய்யற ஒவ்வொரு செயலும் அவங்க நல்லதுக்கு மட்டும்தான் நான் செய்வேன். கொஞ்ச நாள் போக போக உனக்கும் அது புரியும். இப்படி ஒரு நோய் இந்துவுக்கு வந்ததால நீ கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. நீ பண்ண தப்பால ஏற்படுற வலிகள்னால உருவாகிற கண்ணீர் அவளை காப்பாத்தணும்னா காப்பாத்தட்டும். ஹலோ, இந்துவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.